ஹாய் ஹலோ ஜெய்தேவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையோட தத்துவம் எப்படி பார்க்கலாம், சரிங்களா? யாருக்கிட்டேயும் போய் நீ என் கூட பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு நிற்காதீங்க. நம்ம ஒருத்தங்கிட்ட வழியே போய் கெஞ்சிட்டே இருந்தோம்னா அப்படின்னா அவங்க அப்போத்தான் நம்மளை கண்டுக்காமல் போவாங்க. அதனால் நம்ம யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டியதில்லை. ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் மறுபடியும் அவங்கக்கிட்ட பேச வேண்டியதில்லை. அப்படி நம்ம மறுபடியும் போய் பேசணும் அப்படின்னா அவங்க மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிறது வெறும் வலியும் வேதனையும் தான் தவிர சந்தோஷம் கிடைக்காது. உலகத்துலேயே ரொம்ப ஈஸியானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க செய்கிற தப்பு நம்ம சொல்கிறது. அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதுவே நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். அடுத்தவங்க மேலே பழி போடுறது ஈஸியாக இருக்கலாம். அப்போ அதுவும் நம்ம மேலே ஒரு பழி வந்துச்சு அப்படின்னு நம்ம திருத்தன்மை தவிர அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடாது. நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்க சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, நம்மளை பார்க்கவும் மாட்டாங்க, நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டாங்க. நம்மளும் இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நீங்கள் அந்த டைமை இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்க செத்து போனதுக்கப்புறம் ஐயையோ செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. போனதாக தான் இருக்குமே தவிர திரும்ப எதுவும் வராது. அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தாங்க. நம்ம ஒருத்தங்க மேலே ரொம்ப அளவு கடந்து அன்பு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசலை அப்படின்னு நம்மளுக்கு அழுகாச்சு வரும், நம்மளுக்கு கோபம் வரும், மற்றவங்க மேலே நம்ம கோவப்படுவோம். அதனால் அளவு அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம அளவாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளை பிடிச்சவங்ககிட்ட போய் நம்ம ஷேர் பண்ண நினைப்போம். ஆனால் அப்போ அந்த டைம் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்குற மைண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. நம்ம இதை போய் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண போனோம்னு வைங்க, அந்த விஷயம் இன்னொருத்தங்கிட்ட போய் அப்படியே ஒவ்வொருத்தங்கிட்ட போயிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம நடக்கிறோமா, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு நீங்கள் நீங்களாக பேசிக்கோங்க. தனியாக நடந்துட்டு பேசிட்டு போனீங்கன்னாவே நம்ம மனசில் இருக்கிற கஷ்டம் குறைஞ்சிரும். நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட மாட்டாங்க. இதே ஒரு கொஞ்ச நேரம், அந்த 10 நிமிஷம் நீங்கள் பேசணும், அந்த 10 நிமிஷம் அன்பாக பேசினாலே போதும். அந்த 10 நிமிஷமே சிடுசிடுன்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கஷ்டம் தானே. எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்கும், அவங்க போய் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அவங்களும் அதே மாதிரி பண்ணால் தான் நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். ஒருத்தங்க நம்மளை மதித்து பேசுனாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கூட பேசுங்க, கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அதே மாதிரி நிலைமை வராமல் இருக்கும். ஒருத்தவங்க தேடி போய் கிடைக்கிற அன்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கும். அப்படி போய் நம்ம தேடி போய் பேசுகிறவங்க அவங்களுக்கு நம்மளோட அன்பு நம்மளோட அன்போட மதிப்பு அவங்களுக்கு புரியாது, தெரியாது. This video is sponsored by genreview.online. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.